சென்னை விமான நிலையத்தை தோற்கடிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. நாங்கள் சென்னை வந்தோம். சென்னையில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பயணிகளுக்குமே எங்கே டாக்ஸி போகணும், சாப்பாட்டுக்கு எங்கே போகணும், எல்லா விஷயங்களுமே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி போகுது பாருங்கள். ஆளுகளையும் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி வண்டியும் கொண்டு போகிறாங்க. யாரும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஊரில் இருந்துட்டு அந்த ஊரை விட்டு நம்ம போன பிறகு நம்ம பசங்களை படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் முன்னாடி சென்னையில் இருக்கும்போது காரைக்குடி வரணும் அப்படின்னா கத்திப்பாறையில் வந்து தான் பஸ் ஏறுவோம். ஏன்னா நாங்கள் வந்து கிண்டி சைடில் தான் இருந்தோம். அப்போ கத்திப்பாறை வந்து தான் பஸ் ஏறுவோம். கோயம்பேடுலாம் போக மாட்டோம். இடையில நான் போயிருக்கும் போதெல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போய் தான் வருவேன். ஆனால் சரியான முறையில் நமக்கு ஒரு புரிதல் இருக்காது. எங்கே பஸ் நிற்கும், எந்த நடைமேடையில் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட்டு இப்போ நம்ம கிளாம்பாக்கம் போயிருக்கும்போது ரொம்ப தெளிவான ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. இந்த நடைமேடையில் இந்த பஸ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாகவே போய் கால்குலேட் பண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. பஸ் எனி டைமும் நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நிறைய ஏசி பஸ்ஸுமே அவைலபிள் இருக்குது நம்ம காரைக்குடி வர்றதுக்கு சென்னையிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டி ஓப்பன் பண்ண மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு சூழ்நிலை அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நான் பார்த்தேன். அது ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், நம்ம நடக்கிற இடமா இருக்கட்டும், ரோப் கார் போகிற இடமா இருக்கட்டும், எல்லா இடமுமே ரொம்பவே தூய்மையாக இருந்துச்சு. தூய்மை பணியாளர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்று தான் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நான் போன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நிறைய செட்டிநாட்டு உணவகங்களும் இருந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் வர்றவங்க ஸ்டே பண்ணுறதுக்குள்ள ரூம்ஸ் அவைலபிளும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத அலோன்ஸ்லேயே சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் பார்க்கலே தெரியும் அது எவ்வளோ நீட்னஸாக இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லா பயணிகளுமே சுகாதாரமாகவும் தூய்மையாகவும் போய் வர்றதுக்கு அருமையான இடம் இந்த கிளாம்பாக்கம். அவங்கவுங்க எந்த இடத்துல பஸ் ஏறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா கரெக்டாக போய் நம்ம பஸ் ஏற முடியும். நமக்கு ஏசி பஸ்ஸும் நார்மல் பஸ் ரெண்டுமே அவைலபிளில் எந்த நேரமுமே இருந்துக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு கோயம்பேடை விட கிளாம்பாக்கம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளூர் பஸ்கள் வந்து தனியாகவும் வெளியூர்லேருந்து வர்ற பஸ்களை தனியாகவும் அவங்க வந்து கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. உள்ளூர் பயணிகள் வந்து எந்த இடத்துல ஏறணும், வெளியூர் பயணிகள் எந்த இடத்துல நின்று ஏறிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்களுமே போயிட்டு எதையுமே தேடுறதுக்கு வேலையே கிடையாது. கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளையும் நம்ம பார்த்தாச்சு. நிறைய வெளியூர் பயணிகள் வந்து ஸ்கூல்ஸு, காலேஜு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் போனது சண்டே அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போது நான் புதுசாக போயிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய இடத்தையும் எப்படி இவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு. எனி டைம் ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லா அவைலபிளும் அங்கே இருக்குது.